சரி, இன்றைக்கி கொஞ்சம் கட் ஆஃப் டீட்டெயில் பார்த்துட்டு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்குல்ல, கட் ஆஃப் லிஸ்ட்டு பார்க்கலாம், நோட் பண்ணலாம். ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா யார் யாருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, சரி. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 கோட்டா, 2 கவுன்சிலிங், ஒன்று ஆல் இண்டியா லெவலில், இன்னொன்று தமிழ்நாட்டு லெவலில். 2 கவுன்சிலிங் நம்ம 2மே பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். தமிழ்நாடு லெவல் பண்ணுறப்போ நம்ம கேட்டகிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் இண்டியா பண்ணுறப்போ நிறைய கேட்டகிரி நமக்கு கிடைக்காது. ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியாவை பண்ணுறப்போ நமக்கு மேஜராக என்னென்ன கேட்டகிரி இருக்கும் அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு காலேஜில் மொத்தம் 100 சீட் இருக்குது. ஓகேவா? ஒரு கவர்மெண்ட் காலேஜ், இந்தியாவில் கூட ஒரு கவர்மெண்ட் காலேஜில் 100 சீட் இருக்குது அப்படின்னா, இந்த 100 சீட்டில் 15% சீட்டு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 100ல் 15% வெறும் 15 சீட்டு. இந்த 15 சீட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாவுக்கு சொந்தம். இந்த ஆல் இண்டியா கோட்டை நம்மளால் போட முடியாதா சார்னா கண்டிப்பாக போட முடியும். ஓகேவா? ஆனால் அதுக்கு என்ன கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும்? ஆல் இண்டியா லெவல் கவுன்சிலிங் நம்ம அப்ளை பண்ணி சீட்டு வாங்கிக்கணும். மீதி இருக்கக்கூடிய 75 சீட்டு எங்கே வந்துடும்? தமிழ்நாடு கவுன்சிலிங். ஓகேங்களா? ஸ்டேட் கோட்டான்னு நமக்கு சொல்லுவாங்க. ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் வந்துடும். நம்ம அங்கேருந்து என்ன பண்ணிக்க முடியும்? இதுக்கான சீட்டை எடுத்துக்க முடியும். 2மே நம்மளால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். 2 கவுன்சிலிங் நடக்கும். ஃபஸ்ட்டு இந்த கவுன்சிலிங் நடந்துகிட்ருக்கோம், அது கூட முடிய இந்த கவுன்சிலிங் நடந்துகிட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா ரவுண்ட் கவுன்சிலிங் இன்றைக்கி லாஸ்ட்டு டேட்டு சாய்ஸ் ஃபில்லிங்க்கு. தமிழ்நாடுக்கு இங்கே ஃபஸ்ட் ரவுண்ட் இப்போ முடியுது. இன்றைக்கி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டு முடியுதா? இன்னும் 2 டேஸில் 21ல் என்ன 20ல் நாளைக்கு என்ன ஆகுது? தமிழ்நாடுக்கான சாய்ஸ் ஃபில் சாய்ஸ் லாக் ஆரம்பிக்குது. அப்போ ஆல் இண்டியாவில் ஃபஸ்ட் ரவுண்டு முடிகிறப்போ தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் ரவுண்டு ஆரம்பிக்கும். ஓகேவா? இது முடிகிறப்போ கரெக்டாக ஆல் இண்டியாவில் செகண்ட் ரவுண்டு ஆரம்பிக்கும். ஆல் இண்டியாவில் செகண்ட் ரவுண்டு வரப்போ தமிழ்நாட்டில் செகண்ட் ரவுண்டு வரும். அப்போ இப்படி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னவா நடக்கும்? ஆல் இண்டியா அண்டு ஸ்டேட் கவுன்சிலிங் பேரலாக நடக்கும். புரியுதா இல்லையா? அப்போ கவுன்சிலிங் மெத்தட் புரியும். 2ம் சேம் டைமில் நடக்காது. அப்புறம் நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இங்கே செகண்ட் ரவுண்டு முடிகிறப்போ அங்கே தேர்ட் ரவுண்டு ஆரம்பிக்கும். இங்கே தேர்ட் ரவுண்டு முடிஞ்ச உடனே தமிழ்நாட்டில் தேர்ட் ரவுண்டு ஆரம்பிக்கும். இந்த இடத்துல தேர்ட் ரவுண்டு முடிஞ்ச உடனே இங்கே ஸ்ட்ரே வேக்கன்சின்னு சொல்லுவாங்க. நம்ம 4th ரவுண்டுன்னு கூட எடுத்துக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. இந்த 4th ரவுண்டு முடிகிறப்ப தமிழ்நாட்டில் முடிஞ்சிடும். சில நேரம் 5th ரவுண்டு ஸ்பெஷல் ஸ்ட்ரே வேக்கன்சின்னு சொல்லுவாங்க. அது வரைக்குமே போகும். 2 வருஷம் நமக்கு நடந்திருக்கு. அதாவது சில சீட்டு எம்டியாகவே இருக்கும், அதுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்க. அது வந்து ஸ்பெஷல். இங்கே ஸ்பெஷல் நடக்கும், ரொம்ப ரேர் இது. இது முடிஞ்சதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஸ்பெஷல் நடக்கும். இது ரொம்ப ரொம்ப ரேரு. இது நடக்கிறது கஷ்டம். 5th ரவுண்டு வரைக்குமே போகலாம் சில நேரங்களில். சரிங்க சார், இங்கே ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்ச உடனே இந்த இடத்துல எம்டியாக இருக்குல்ல, அப்போ ஸ்டேட்டில் என்ன நடக்கும்? அப்ளிகேஷன்ஸ் போயிட்டுருக்கும். பாயிண்ட் புரியுதா? இங்கே அப்ளிகேஷன்ஸ் போயிட்டுருக்கும். சரிங்க சார், நம்ம இடத்துல தமிழ்நாடு நடக்கிறப்போ இங்கே என்ன சார் போயிட்டுருக்கோம்? அட்மிஷன் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட் ரவுண்டில் முடிஞ்சு சீட் அலகேஷன் சொல்லுவாங்க. அதாவது இவனுக்கு சீட்டு கிடைக்குதா இல்லையா, சீட் அலகேஷனும் அதே மாதிரி காலேஜில் போய் அவன் ஜாயின் பண்ணணும். இது 2மே எப்போ நடந்துகிட்ருக்கோம்? தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் ரவுண்டு வந்து சாய்ஸ் ஃபில் சாய்ஸ் லாக் நடந்துகிட்ருக்கப்போ இங்கே போய் அவன் அட்மிஷன் போடலாம். சரி, இது முடிஞ்சோடனே இவன் செகண்ட் ரவுண்ட் என்ன பண்ணுவான்? சாய்ஸ் ஃபில்லுக்கு கால் ஆஃபர் பண்ணுவான். இந்த சாய்ஸ் நடந்துகிட்ருக்கப்போ தமிழ்நாட்டில் என்ன நடக்கும்? தமிழ்நாட்டில் இங்கே ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சில்ல, இதுக்கான சீட் எடுக்கணும். இந்த சீட் எடுத்துக்கிட்டு காலேஜில் போய் நம்ம பசங்க ஜாயின் பண்ணிகிட்ருப்பாங்க இந்த எம்டி ஸ்பேஸில். அடுத்தது இங்கே செகண்ட் ரவுண்ட் நமக்கு ஆரம்பிக்கிறப்போ இங்கே என்ன ஆகிட்ருக்கோம்? இந்த செகண்ட் ரவுண்ட் இங்கே முடிஞ்சிருக்குமா? இதுக்கான காலேஜ் ஜாயினிங் ஆரம்பிக்கும். இதுக்கான சீட் அலகேஷனும் காலேஜ் ஜாயினிங் நடக்கும். இங்கே செகண்ட் ரவுண்ட் நடந்துகிட்ருக்கோம், அதாவது சாய்ஸ் ஃபில்லிங். இங்கே சாய்ஸ் ஃபில்லிங் இங்கே முடியுது, 2 நாள் கழிச்சு இங்கே ஆரம்பிக்குது. ஓகேவா? இது முடிஞ்ச உடனே ஸ்டேட்டில் என்ன ஆகும்? ஃபஸ்ட் ரவுண்டு ஆரம்பிக்குது. ரைட். அடுத்து இங்கே தேர்ட் ரவுண்ட் நடந்துகிட்ருக்கப்போ தமிழ்நாட்டில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? செகண்ட் ரவுண்டில் சாய்ஸ் ஃபில் பண்ணியிருப்பான்ல, அவனுக்கு சீட்டு கிடைக்கும்ல. அப்போ அவனுக்கு சீட் அலகேஷன் வாங்கிட்டு அவன் எங்கே போவான்? காலேஜில் ஜாயின் பண்ண போயிட்டுருப்பான். இங்கே நம்ம தமிழ்நாட்டில் தேர்ட் ரவுண்ட் நடக்கிறப்போ ஆல் இண்டியாவில் நடக்கும். தேர்ட் ரவுண்டில் ஒருத்தன் சாய்ஸ் ஃபில் பண்ணியிருப்பாள் ஆல் இண்டியாவில், அவன் என்ன பண்ணுவான்? சீட் எடுத்துக்கிட்டு காலேஜில் ஜாயின் பண்ண போயிட்டுருப்பான். இங்கே 4th ரவுண்ட் நடக்கிறப்ப தமிழ்நாட்டில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? தேர்ட் ரவுண்டில் ஒருத்தன் சாய்ஸ் ஃபில் பண்ணி வச்சுருப்பான், அவனுக்கு என்ன கிடைக்கும்? இப்போது சீட்டு கிடைக்கும். அவன் எங்கே போகணும்? அவன் காலேஜுக்கான ஜாயினிங்கு.
தமிழ்நாட்டில் 4th ரவுண்ட் நடக்கிறப்போ இங்கே என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? 4th ரவுண்டில் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியாவில் சாய்ஸ் ஃபில் பண்ணியிருப்பான், அவனுக்கு அதுக்கான சீட் அலகேஷன் கிடைக்கும், அங்கே அவன் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே 4th ரவுண்டு முடிகிறப்போ இங்கே என்ன நடக்கும்? முடிஞ்ச உடனே காலேஜ் சீட்டு கிடைக்கும், இங்கே போய் அவன் ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, இந்த மாதிரி என்னது மாறி மாறி நடக்கும். கொஞ்சம் லேட்டர் மெத்தட் தான். இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. இங்கே ஃபஸ்ட் ரவுண்ட், அதுக்கப்புறம் இங்கே ஃபஸ்ட் ரவுண்ட், இங்கே செகண்ட் ரவுண்ட், அதுக்கப்புறம் இங்கே செகண்ட் ரவுண்ட், இங்கே தேர்ட் ரவுண்ட், அதுக்கப்புறம் இங்கே தேர்ட் ரவுண்ட், இங்கே 4th ரவுண்ட், இங்கே 4th ரவுண்ட். இப்படி 2 மெத்தடாலஜியும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? இந்த 15 சீட்டுக்கும் 75 சீட்டுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல் இண்டியா லெவலில் அப்ளை பண்ணுறப்போ என்ன சார் பிரச்சனை? இந்தியா அளவில் எல்லோரும் அப்ளை பண்ணுவாங்க, அதனால் கட் ஆஃப் ஹையாக தான் இருக்கும். 75ல் என்ன சார் அட்வான்டேஜ்? தமிழ்நாடு பசங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், வேறு யாரும் அப்ளை பண்ண முடியாது. இன்றைக்குமே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, ஈவன் உங்கள் பிரசாத் சாரே வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி என்கிட்ட தினமே கேட்டார், இந்த 100 சீட்டுமே நார்த் இந்தியா பசங்க தானே எடுத்துக்க போகிறாங்க, தமிழ்நாடு பசங்களுக்கு கம்மியாக தானே கிடைக்குதுன்னு கேட்டார் என்கிட்ட. அவருக்கே அந்த புரிதல் இல்லை. என்னது ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்னா என்ன, ஸ்டேட் ரவுண்ட் கவுன்சிலிங் கோட்டானா என்னென்னு இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. நீட் எக்ஸாம்னா என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, வெளியிருந்து பசங்க வருவாங்க, வெளியிருந்து சீட்டு. இது தமிழ்நாட்டில் 12th மார்க் வச்சு நான் படிக்கிறப்போ கூட 12th மார்க் வச்சாங்களா, அப்பயும் இது இருந்துச்சு. அப்போது இந்த இப்போ 75 சீட்டுக்கு என்ன நடக்கும்? 12th பப்ளிக் எக்ஸாம் நடக்கும் பார்த்தீங்களா, அந்த பப்ளிக் எக்ஸாம் மார்க்கில் கட் ஆஃப் வைப்பாங்க. 200க்கு 200 கட் ஆஃபில் 100-150 பேர் இருப்பானுங்க. அப்படி இருப்பானுங்க. எப்படி 200 கட் ஆஃபு, அப்புறம் 199.5, அதுக்கப்புறம் 199, அப்புறம் 198.5, 198, 197.5, 197 மேக்ஸிமம் கவர்மெண்ட் இங்கே முடிஞ்சிடும். வெறும் இவ்வளோ தான் மார்க் டிஃப்ரென்ஸு 12th. இந்த 200 மார்க்குங்கிறது மேத்ஸ், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அண்டு பயாலஜி, இது 3ஓட போட்டால் இந்த கட் ஆஃபு. மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி போட்டால் இன்ஜினியரிங் கட் ஆஃபு. அப்போது இதை வச்சு தான் லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு அட்டம்ப்ட்டு தான். இதில் என்ன மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு 75 சீட்டு தான். இது எப்பயுமே மாறினது கிடையாது, மாற போகிறதும் கிடையாது. என்ன இதுக்கு என்னென்ன எக்ஸாம் நடக்கும்? அப்போ 12th எக்ஸாமு, இப்போது நீட் எக்ஸாமு, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இன்னுமே நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டெப்த்தான நாலேஜ் இல்லை. நீட் எக்ஸாம்லாம் என்னென்னு தெரியுது, கொஷின் பேப்பர், மெத்தடாலஜி, ஆனால் அந்த கவுன்சிலிங் எனக்கு தெரிய மாட்டேங்குது. கஷ்டம் தான், ஏன்னா கவுன்சிலிங் அவங்க போட போகிறதில்ல. அவங்க கவுன்சிலிங் போட்டிருந்தாங்கன்னா எப்படி போடுறோம், எத்தனை ஈவன் கவுன்சிலிங் போட்டு ஜாயின் பண்ணவங்களுக்கே இது விஷயம் தெரியுதில்லை. ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டே என்ன பண்ணுறேன், கவுன்சிலிங் மெத்தடாலஜி எப்படி நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. சரிங்க சார், கவுன்சிலிங் அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, இன்றைக்கி ரிலீஸ் ஆகிட்டு கூட கட் ஆஃப் அந்த 75% இருக்குல்ல, அந்த மாதிரி சீட்டு. அதை தான் என்னென்னு சொல்லுவாங்க, தமிழ்நாடு எம்பிபிஎஸ் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் எப்படி நடக்கும்னு நம்ம ஒரு வியூ சொல்லிடலாம். சரி, எப்படி சார் நடக்கும்? பர்சன்டேஜ் பிரிச்சுருப்பாங்க. 8% பிரிச்சுருப்பாங்க. கணக்காவணிங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டா. ஃபஸ்ட் நம்ம கவர்மெண்ட் சீட்டுக்கு மட்டும் பார்ப்போம், ஓகேவா? ப்ரைவேட்டெல்லாம் வந்துச்சுன்னா நமக்கு என்ஆர்ஐ கோட்டா வரும், அதை பற்றி அப்புறம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் கோட்டாவுக்கு மட்டும் பார்ப்போம். தமிழ்நாடு லெவலில் கவர்மெண்ட் கோட்டாவை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவான்? கேட்டகரி வைஸ் ஸ்ப்ளிட் பண்ணுவான் சார். ஆல் இண்டியா லெவல்லையும் கேட்டகரி வரும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நம்ம இன்னொரு இதில் பார்ப்போம். நீ தமிழ்நாடு கவர்மெண்ட் பற்றி பேச பார்ப்போம். இந்த 15 சீட்டும் கேட்டகரி வைஸில் வரும், ஓகேவா? என்னென்ன கேட்டகரி சார் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஓசி கேட்டகரி ஆர் அன்ரிசர்வ்டு கேட்டகரி வரும். அது வந்து பார்த்திங்கன்னா ஓபிசின்னு ஒரு கேட்டகரி வரும், எஸ்சி ஒரு கேட்டகரி வரும், எஸ்டி ஒரு கேட்டகரி வரும், அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ் கேட்டகரின்னு ஒன்று வரும். இதெல்லாம் வந்து ஆல் இண்டியாவில் இவ்வளோ தான். இந்த கேட்டகரியில் ஏதோ ஒருத்தர் நம்ம வந்துடுவோம். நம்ம அதை வச்சு தான் இதை அப்ளை பண்ணுவோம். இந்த 15 சீட்டு இதுக்கு பர்சன்டேஜ் பிரியும். 15 சீட்டும் எல்லாத்துக்கும் கிடையாது, இது பர்சன்டேஜ் இதுவுமே பிரிஞ்சுட்டு வரும். டீம்டு யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க, தமிழில் நிகர்நிலை பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க. அதில் அவங்களே எக்ஸாம் நடத்தி அவங்களே டிகிரி கொடுப்பாங்க. பட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு கவர்மெண்ட் காலேஜிலோ ஈவன் ப்ரைவேட் காலேஜிலோ ஜாயின் பண்ணால் உங்களுக்கு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி தான் டிகிரி கொடுக்கும், ஓகேவா? டீம்டு யூனிவர்சிட்டிங்கிறது அவனே டிகிரி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேட்டகரிலாம் பார்க்காது, டேரெக்டாக மார்க் வச்சு சீட் கொடுத்துருவான். ஆனால் என்ன வருஷத்துக்கு 25 lakhs வரைக்குமே சார்ஜ் பண்ணுவான். நம்ம சேலத்தில் விநாயகர் மிஷன் இருக்குது, ஓகேவா? இங்கே தான் அரியனூர் விநாயகர் மிஷன் இருக்குது. விநாயகர் மிஷனில் வந்து பார்த்திங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி வருஷத்துக்கு 22, 23, 25 லட்சம். பட் அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு நம்ம பார்த்துக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணா இருக்குது. நான் என்னோடய ஸ்டூடெண்ட்டை படிக்கிறேன். அன்னபூர்ணாவில் வந்து பார்த்திங்கன்னா அவள் ரொம்ப லோவாக தான் படிப்பாள்.
அதுக்கேற்ற மாதிரி சீட் வாங்கிட்டு இப்போ அன்னபூர்ணாவில் அவளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 to 10 லட்சம் வரைக்கும் மேலேயே கட்டிகிட்ருக்கேன். எக்ஸாக்ட் ஃபீஸ் நான் சொல்லலை. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ அன்னபூர்ணாங்கிறது ப்ரைவேட், விநாயகாங்கிறது டீம்டு, ரெண்டுமே ஒரே கீழே தான் வரும். அதை பற்றிலாம் நம்ம இன்னொரு கிளாஸில் பேசலாம். உங்களுக்கு டீம்டு யூனிவர்சிட்டி வேணுமா, ஆல் இண்டியா கோட்டா. ப்ரைவேட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டேட் கோட்டாக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அது இன்னும் காலேஜ் டீல் போனால் ஒரு காலேஜ்லையும் இருக்கக்கூடிய சீட்டு மாறும். என்கிட்ட இவ்வளோ சீட் இருக்குது, நான் இவ்வளோ ஆல் இண்டியாவுக்கு தரேன், இவ்வளோ இவ்வளோ ஸ்டேட்டுக்கு தரேன். டீம்டு யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி சில ரூல்ஸ் இருக்குது. இப்போ எய்ம்ஸ் காலேஜ் வேணும், எய்ம்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எய்ம்ஸ் என்ன பண்ண முடியாது, உங்களால் தமிழ்நாட்டில் எடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணும், ஆல் இண்டியாவில் தான் எடுத்தாகணும். ஜிப்மரும் ஆல் இண்டியா தான். இந்த மாதிரி பிஹெச்யூ ஆகட்டும், அதுக்கப்புறமேட்டுக்கு டியூ ஆகட்டும், ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஆல் இண்டியா லெவலில் தான் காலேஜ் வந்து எடுக்க முடியும். அதெல்லாம் ஆல் இண்டியா ரவுண்ட் கவுன்சிலிங், அதை பற்றி நம்ம தனியாக பார்க்கலாம். இப்போ தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட்டு ஓப்பன் கேட்டகரின்னு சொல்லுவாங்க, ஓசி கேட்டகரி. ஓசி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 31% கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஒரு காலேஜில் மொத்தம் 100 சீட் இருக்குது. அதில் 15%, 15 சீட்டு போக மீதி இருக்கக்கூடிய 25 சீட்டில் எத்தனை சீட் எடுத்துக்கலாம், 31% அவங்க எடுத்துக்கலாம். பாயிண்ட் புரியுதா? ஒரு நிமிஷம். ஸோ அப்போ 31% எடுத்துக்கலாம். இருங்க நான் ஒன்று சொல்கிறேன். அப்படின்னா ஒரு நிமிஷம், 31% தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஓபிசின்னு ஒரு கேட்டகரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஓபிசி கேட்டகரி தான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிசி கேட்டகரி, பிசிஎம் கேட்டகரி, எம்பிசி கேட்டகரிக்கும் டிஎன்சி கேட்டகரிக்கும் ஒரே பர்சன்டேஜ் தான். இவங்களுக்கு என்னமோ சேம் தான், அவங்க வந்து பிரிக்க முடியாது. அடுத்து வந்து ஷெட்யூல் கேட்டகரி அருந்ததி இதில் வந்துடுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது, எஸ்டி கேட்டகரி, அது எஸ்சிஏ கேட்டகரி. அடுத்தது எஸ்சி கேட்டகரி. பிசி கேட்டகரிக்கு வந்து கவர்மெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 30% கொடுத்துருக்கு. பிசிஎம் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3.5% தான். ஓகேவா. அடுத்தது எம்பிசி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18% கவர்மெண்ட் அலோகேட் பண்ணியிருக்கு. எஸ்சிஏ கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 16%, சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 18% வரைக்கும் கொடுக்குறாங்க. எஸ்டி கேட்டகரிக்கு 1% தான். எஸ்சிக்கு 80, இதுவும் 80, எஸ்சிக்கு 80. ஸோ இது பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துக்கான மார்க் லிஸ்ட்டு, கட் ஆஃப் ரேஞ்சு, இதில் நம்ம என்ன கேட்டகரியாக இருக்குமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா. ஒன்றுக்கும் அந்த மார்க் ஜோன் இருக்குது. இப்போ எப்படி சார் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன். 75 சொல்கிறேன், எக்ஸாக்டாக இந்த வருஷம் என்ன நடந்திருக்குன்னு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு என்னது, பிசி கேட்டகரிக்கு 31 வந்து பார்த்திங்கன்னா 31% இருக்கா. அப்போ ஒரு காலேஜில் 31%னா இந்த 75 சீட்டில் மட்டும் நமக்கு என்ன போட்டிங்கன்னா 23 சீட்டு கொடுக்கலாம். எத்தனை சீட்டு அவங்க மட்டும் போட்டுக்கலாம், 23 சீட்டுக்கு போட்டுக்கலாம். அவ்வளோதான். மீதி இருக்க சீட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிசிக்கு ஒரு 28, ஓகேங்களா. இதில் வந்து 3.5னா 2 சீட்டு, அவ்வளோதான். அதுவே வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி கேட்டுன்னா நீங்கள் எடுத்த மாதிரி 8.5% கால்குலேட் பண்ணி போட்டோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் மார்க்கு, இவ்வளோ தான் வரும். அப்போது ஒரு கேட்டகிரியிலுமே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது நீட் ஸ்கோர் கிடையாது, நீட் ஸ்கோர் ரெஃபரன்ஸ் தான். ரியல் போட்டி என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. இதுவுமே உங்களுக்கு கிடையாது. உங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் என்னது 7.5% இருக்கீங்க. அப்போ இந்த 23 சீட்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிசின்னு வச்சுக்கிறேன், நீங்கள் பிசியில் உங்களுக்கு 23 சீட் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கும் 23 சீட் தரமாட்டாங்க. எத்தனை சீட்டு மட்டும்தான் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் ஒரே ஒரு சீட்டு தான் அந்த காலேஜில் 7.5க்கு. மீதி 22 சீட்டு 92.5க்கு. இன்கேஸ் நீங்கள் பிசி கேட்டகரி ஸ்டூடெண்ட் அப்படின்னா பார்த்துங்க 30%. சரியா, நம்ம இது ரெக்கார்ட் பண்ணி போடுறோம், அதனால் காமனாக சொல்கிறோம். பிசி கேட்டகரினா 30%. ஓகேவா. இங்கே நான் கேட்டகரி அதெல்லாம் இதை பற்றி பேசலை, நீட் ஸ்கோரை பற்றி மட்டும் தான் பேசுகிறேன். ஓகேவா. இவங்க எந்த கேட்டகரி, அவங்க அந்த கேட்டகரியெலாம் நமக்கு நான் சொல்கிறேன். நான் ஒரு இதுலேயுமே இந்த விஷயம் பேசி தான் ஆகணும். ஓகேவா. சில ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க, ஆனால் அவங்க கேட்டகரி என்னென்னா, சார் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் சார், சொல்லக்கூடாதுன்னு ஸ்கூலில் சொல்லி வளர்த்துருக்கேன். அது வேறு. நான் இங்கே சொல்கிறது நீட் ஸ்கோர். இது தெரிஞ்சால் தான் படிக்கவே நீங்கள் ஆரம்பிப்பீங்க. அப்போது யோசிச்சு பாருங்கள், இந்த ஒரு படம் இருக்குல்ல,
நண்பன் படம் நீங்கள் பார்த்துருந்தீங்க தெரிஞ்சிருக்கும். சத்யராஜ் ஒரு கணக்கு போட்டு சொல்லுவார், பார்த்துருக்கீங்களா ஜி? நண்பன் படம் பார்த்து இல்லையா நீங்கள்? அது சத்யராஜ் ஒரு கணக்கு போடுவார், ஒரு இத்தனை 0 போட்டுட்டு இது வந்து அவரோட சொத்துக்கு மதிப்பு, இது வந்து பார்த்தீங்கன்னா அவனோட சொத்து மதிப்பு, இது உன்னோட மாத சம்பளம், உங்கள் குடும்பத்தோட மாத சம்பளங்கிற மாதிரி ஒரு 0 அழிச்சிட்டு வருவார். அந்த மாதிரி தான் இங்கே ரியாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அதுதான் உண்மை. அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஜயோட கேரக்டர்லாம் கற்பனை, உண்மையான கேரக்டர் அந்த ஜீவா கேரக்டரும் அந்த இன்னொரு பையனோட கேரக்டர் தான் உண்மை, அந்த ப்ரொஃபஸர் சொல்கிறது தான் உண்மை. நீங்கள் விஜய் கேரக்டர் மாதிரி ரொம்ப ரேராக தான் பார்ப்பீங்க. ரியல் லைஃப்பில் அது வந்து பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிடைச்சிரும் அப்படிங்கிறப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பான், அவனை பற்றி நம்ம பேச வேணாம். நமக்கு தேவை ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த இடத்த அச்சீவ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் தான் வேணும். அப்போ டே 1 வந்து டெடிக்கேட்டடாக படிக்கணும். எஸ், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், நியூவாக இனோவேட்டிவ் பண்ணணும், அது வேறு. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், பிரின்சிபலை லேர்ன் பண்ணிக்கணும். ஓகேவா? அந்த படத்துலேயே விஜயோட கேரக்டர் எப்படி இருக்கும், புதுசு புதுசாக கற்றுக்கிட்டே இருப்பான், லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதனால தான் அவன் ஜாலியாக இருப்பான். சும்மா புக்கை மட்டுமே படிச்சுட்டு நம்ம இது மட்டும்தான் லைஃப்னு நினச்சிட்டு இருந்தோம்னா அவன் பயந்துட்டு தான் இருப்பான். இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்கன்னா அதுதான் பிரச்சனை. படிப்பை பார்த்து அவன் சந்தோஷப்படுறதில்ல. எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணுறது, ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட திட்டு வாங்குறது என்ன பண்ணுறது. போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேங்க் எடுத்திருப்பான், இந்த வருஷம் ஒரு ரேங்க் எடுப்பான், நல்ல ரேங்க் தான் எடுத்திருப்பான், ஆனால் சீட்டு கிடைக்கல, ஃபீல் பண்ணுவான். ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறோமா இல்லையா? அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்மளை அப்ரிஷியேட் பண்ணிக்கணும், செல்ஃப் அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். அப்போது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, நம்ம முன்னாடிக்கு இப்போ பெட்டராக தான் வந்துட்டுருக்கோம். அது பத்தலைன்னா இன்னும் நல்லா பண்ணணுமே தவிர்த்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரி, இப்போ புரியுதா? அப்போது நீங்கள் இன்கேஸ் பிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 75 சீட்டில் எத்தனை சீட்டு? ஒரு சீட்டு. அப்போ எஸ்டினா இந்த 75 சீட்டில் ஒரு சீட்டு கூட கிடையாது. ஓகேவா? அது பிரச்சனை இல்லை. சில காலேஜில் 200 சீட் இருக்குது. ஓகேங்களா? எம்எம்சி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் 200 சீட்டு இருக்கும். 150 சீட்டு இந்த சைடு வந்துடும். கால்குலேட் பண்ணி இப்போ சொல்கிறேன். சீட் மேட்ரிக்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை, அப்புறம் பார்த்தலாம். அப்போ இவ்வளோ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சீட்டோட ஓவரால் பர்சன்டேஜ். இப்போது எக்ஸாக்டாக கணக்கு போகலாமா? இப்போது தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை காலேஜ் இருக்குது? காலேஜில் மொத்தம் லாஸ்ட்டு டேட்டா படி நமக்கு ஃபைனலில் கிடச்ச டேட்டா படி அப்ராக்ஸாக 5350 சீட் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் டோட்டல் கவர்மெண்ட் சீட் சொல்கிறேன், நமக்கு ப்ரைவேட் பற்றி பேச தேவையில்லை இப்போதைக்கு, அது தனியாக கூட பேசலாம். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 5350 சீட் இருக்குது. இந்த சீட்டு எந்த காலேஜில் இருக்குன்னு நமக்கு தேவையில்லை, நமக்கு தேவை ஒரு கவர்மெண்ட் சீட்டு. ஆனால் இந்த 5350 நமக்கு சொந்தம்னு வந்து பார்த்தீங்கன்னா முட்டாள்தனமாக நம்பவே கூடாது. அதுதான் நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்கு. நிறைய பேர் வந்து 5350 கிடையாது, உங்களுக்கு அவ்வளோ சீட் கிடையாது. எக்ஸாக்டாக சொல்லட்டா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இந்த 5000 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 15% யாருக்கு போயிடும்? யாருக்குன்னா போகும்? ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போயிடும். அப்போ மீதி அப்போ இதில் கிட்டத்தட்ட 802, 15% போட்டால் எவ்வளோ வருது? கிட்டத்தட்ட 802 சீட்டு ஆல் இண்டியாவுக்கு போயிடுது. அப்போ மிச்சம் எவ்வளோ? மைனஸ் பண்ணி சொல்லணுமா? எவ்வளோமா? இது ஒரு 8, இது ஒரு 4, 53, 3, 45. எத்தனை சீட் கிட்டத்தட்ட வருது? 4548 சீட்டு. இது மட்டும் தான் எங்கே வரும்? தமிழ்நாடுக்கு வரும். யாருக்கு? ஸ்டேட் கோட்டான்னு சொல்லக்கூடிய 85%. சரிங்க சார், 8548 சீட் இருக்குது. ஓகே சார், போட்டுடலாமா? கிடையாது. இதுலேயுமே போட்டு சொல்லிட்டா, எதுலேயுமே 7.5% எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும். இப்போ கிட்டத்தட்ட எத்தனை இருக்குது? 4 இதில் எதுவுமே எக்ஸாக்ட் டேட்டா இல்லைக்கண்ணா, அப்ராக்ஸாக ஒரு 4-5 சீட்டு முன்ன பின்ன இருக்கும். 4-5 சீட்டு தான், அது நமக்கு தேவையே கிடையாது. கடலில் ஒரு மணி அளவுக்கு மாற்றம் இருக்கும், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. கிட்டத்தட்ட 7.5க்கு எவ்வளோ தரான் தெரியுமா? 341 சீட்டு தான், வெறும் 7.5க்கு. ஏன்னா இதில் வந்து 2ஆக பிரிப்பாங்க, 341 சீட்டு. மீதி வந்து பார்த்தீங்கன்னா 7.5க்கு. மீதி சீட்டு யாருக்கு? மீதி எவ்வளோ கணா வருது? 4207 சீட்டா? இது யாருக்கு வருது? 92.5% ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துடும். இதுவுமே உங்களால் போட்டி போட முடியாது. இப்போ நீங்கள் இந்த 7.5ங்கிறனால நம்ம 90 பற்றி பேச வேணாம். 7.5ல் எவ்வளோ சீட்டு வருது? கால்குலேஷன் முன்ன பின்னா இருக்கும், அது பிரச்சனை இல்லை. மைனஸ் பண்ணுறது மட்டும் கரெக்டாக பார்த்தேன். 341 சீட்டு. 341 சீட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுக்கலாம்.
லாஸ்ட் கேட்டகரி எடுத்துக்கிறேன். இல்லை எஸ்சிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் நான் கொடுத்துருக்கேன்? 80% இருக்கா? அப்போது 80%னால் கிட்டத்தட்ட எவ்வளோ வருது? 61 சீட்டு தான். யாருக்கு? எஸ்சி ஸ்டூடெண்ட்க்கு. பாயிண்ட் புரியுதா? சரி, பிசிஎம் ஸ்டூடெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ பிசிஎம் ஸ்டூடெண்ட்க்கு வந்து 3.5% தான். பன்னெண்டு சீட்டு. பிசிஎம்க்கு எவ்வளோ கடை வருது? 12 சீட்டு தான். அடுத்து எஸ்சிஏ எத்தனை பார்த்துடலாமா? எஸ்சிஏ யாருக்கு பார்த்தாலும் சரி மெஜாரிட்டி யாருக்கு வருது? பிசிக்கு வருதா? பிசிக்கு எவ்வளோ சொல்லியிருக்கேன்? கவர்மெண்ட் அலோகேஷனில் 30%. ஆல் இண்டியாவில் நிறைய சீட் இருக்குது, அதை பற்றி பிரச்சனையும் இல்லை. மொத்தம் எவ்வளோ வருது? 102. யாருக்குண்ணா எத்தனை சீட் வருது? 102 ஸ்டூடெண்ட் வந்து பிசி கேட்டகரிக்கு. டிஎன்சிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ இருக்கும்? அதுலேயுமே ஒரு 61 சீட்ஸ் யாருக்கு சொந்தம்? 7.5% தமிழ்நாட்டில் போட்டி போடுவாங்க. ஸோ இதுதான் ரியாலிட்டி. எவ்வளோ தான் சீட் இருக்குது கவர்மெண்ட்டில், மீதெல்லாம் ப்ரைவேட். அப்போது தமிழ்நாட்டில் ஆல் இண்டியாவில் ஃபஸ்ட்டு நமக்கு ஆல் இண்டியா லெவலில் கிடச்சிச்சின்னா தமிழ்நாடு பற்றி நம்ம கவலையே பட வேணும். இது எட்ஜில் இருக்கும். இதை விட அதிகமாக மார்க் எடுத்தால் நம்ம ஆல் இண்டியாவுக்கு போயிடுவோம். அதனால் பிரச்சனையே இல்லை. சரிங்க சார், இது சொல்லிட்டீங்க. இந்த வருஷம் என்ன நடந்திருக்கு, இந்த மார்க்குக்கு எவ்வளோ போட்டி நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தா தான் நமக்கு எக்ஸாக்டாக இந்த வருஷம் நம்ம எப்படி தயாராகணும், எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். பார்த்துடலாமா? சரிங்க. இங்கே 72.5%, நம்ம ஃபஸ்ட்டு 7.5க்கு பார்த்துடலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்கு மொத்தம் எத்தனை சீட்டு சொல்லியிருக்கேன்? 102 சீட்டு அப்ராக்ஸாக சொல்லியிருக்கேன். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிசி ஸ்டூடெண்ட்ஸு 102வது ஆளை பார்க்கலாம் போதும், ஏன்னா அதுக்கு மேலே கூட ஆளுங்க கிடச்சிரும். அப்போ 102 இல்லை 100 பார்த்துடலாமா? கம்யூனிட்டி ரேங்க் பார்க்கணும். சார் ரொம்ப பெரிய மார்க்கா? பிசியில் வந்து 515 மார்க்கு. 515 மார்க் ஒருத்தர் எடுத்திருக்கான். இவனோட கம்யூனிட்டி ரேங்க் மட்டும் பார்த்தா போதும். இது சும்மா அப்ராக்ஸாக பார்த்தா இல்லை 116. 116 மார்க் எடுத்த ஒருத்தனுக்கு 101வது ரேங்க் வந்திருக்கு. அப்போ 515 எடுத்தால் போதும். யாருக்கு? பிசிக்கு. 12 சீட்டு தானே இருக்குது, இதில் தான் சீட்டு தானே இருக்குது. கிடையாது, மார்க்கு 516 மார்க் மேலே எடுக்க முடியாது பிசி ஸ்டூடெண்டால். புரியுதா நான் ஏன் 650 எடுக்கணும், அதோட முக்கியத்துவம் என்னன்னு சொல்கிறேன்ட்டு? நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம சொல்கிறோம், பயமுறுத்த சொல்லலை. பிசிஎம்மோட கரெக்டாக 10வது ரேங்க் எடுத்தால் போதும். 511. மார்க் எடுக்க முடியாதா என்ன? ஆகுது நம்ம 650 எடுக்க தான் நீங்கள் வந்திருக்கோம், அதனால் பயப்பட தேவையில்லை. 514 ஒரு மார்க்கே கிடையாது, அடிச்சிடலாம். மார்க் விஷயம் இல்லை. இப்போ தெரியுதா என் மார்க் வந்து இது பண்ண சொல்கிறான்ட்டு. ஆனால் உங்கள் கேட்டகிரிக்கு ஒரு பையன் 10 பேர் நல்லா படித்தா என்னாச்சு? ஃபார் எக்ஸாம்பிள் பிசிஎம் ஸ்டூடெண்ட் 10 பேர் 650 எடுத்தால் மறந்துட வேண்டியதுதான். நான் எதுவுமே பண்ண முடியாது, பிகாஸ் போட்டி அந்தளவுக்கு. சார் நான் 511 தான், நான் ஒரு 520 எடுத்துக்கிறேன், வேலைக்கே ஆகாது. இந்த வருஷம் எடுக்கலை, அதுக்காக அடுத்த வருஷம் எடுப்பானு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? புரியுதா இல்லையா?
நீங்கள் என்ன கேட்டகரினா பிசி, அதான் உங்களுக்கு சொல்லிட்டேண்ணா 516. அப்போது அது கீழே எடுத்திங்கன்னா நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், சீட் நமக்கு கிடைக்காது. சீட்டே இல்லை எங்கே கொடுக்குறதுக்கு, பாயிண்ட் போய்தான் இல்லையா. உங்கள் இது வந்து ரிஜெக்டடா, அந்த பொண்ணோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஏன் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா அவள் 6th-லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா. ஆனால் 7th-லேருந்து 12th வரைக்கும், சரி 7th-லேருந்து 12th வரைக்கும் ஒரு ஸ்கூல் அந்த சர்டிஃபிகேட் தான் வச்சா. 6th கவர்மெண்ட் ஸ்கூலில் வைக்கலை. அதனால் அவளோட வந்து ஜென்ரலில் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்க்குறேன் ஜென்ரலில் உங்கள் பேர் வந்திருக்கான்ட்டு. அது அப்புறம் செக் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ சர்டிஃபிகேட்ஸ் வைக்கிறப்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். அதனால் சொல்லிடுறேன். சர்டிஃபிகேட்ஸ் வச்சோம்னா முக்கியமான சர்டிஃபிகேட்ஸ் எப்போ ஆகுனா அது பார்ப்பான். பார்க்காமலாம் எதுவுமே அவன் பண்ண மாட்டான். 40,000 அப்ளிகேஷன் வந்திருக்கு, 40,000 அப்ளிகேஷன் அவன் செக் பண்ணுவான். அதுதான் அவனுக்கு வேலையே, வேறு என்ன வேலை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா டிஎன்சியில் வரீங்களா? அப்போ 18% பார்த்துடலாமா என்ன ரேங்க்கில் முடிஞ்சிருக்கேன். டிஎன்சி மொத்தம் எத்தனை சீட்டு? 61 சீட்டு. எம்பிசி டிஎன்சி கீழே ஒன்றே தான். மொத்தம் 61 சீட்டா? 60 சீட்டு கணக்கு சொல்கிறான். 561 உங்களுக்கு ஏறிடுச்சு. மற்றவங்க பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி 561 மார்க்கு, 60வது ரேங்க்கு. யதார்த்தம். அப்போ உங்களோட ஸ்கோரு 550, 600 தொட்டு ஆகணும். 550 இல்லை 600 நீங்கள் டச் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கீங்க. சார் இன்னும் கொஞ்சம் டச் பண்ணோம்னா ஆல் இண்டியாவுக்கு போயிடுவீங்க. ஆல் இண்டியாவுக்கு போனீங்கன்னா எய்ம்ஸ் ஜிப்மர் எடுத்தால் நம்ம பார்க்கலாம். நம்ம எய்மெல்லாம் எய்ம்ஸ் ஜிப்மர் தான், தமிழ்நாடு காலேஜில் நமக்கு வேணாம். ஸோ இந்த அளவுக்கு ஆல் இண்டியா பற்றி நம்ம இன்னொரு இதில் பார்ப்போம். இன்றைக்கி ஸ்டேட் ரேங்க் வந்திருக்கு, நம்ம ரேங்க் ரைஸ் ஆகும், அவ்வளோதாங்க நான் அனலைஸ். ஓகே, மொத்தம் எத்தனை சீட் இருக்குது, சீட் இருக்க தானே கொடுக்க முடியும். அப்போ உங்களோட எய்ம் மார்க் இப்போ தெரிஞ்சிருக்கும். நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கணும், என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி கீழே வந்திருக்கும். ஸோ விளையாட்டுத்தனமாகவோ இல்லை அது இதெல்லாம் நீங்கள் எங்கே சேர்ந்தாலும் சொல்ல மாட்டாங்க. கிளாஸ் எடுக்கிறது, நோட்ஸ் கொடுக்குறது இதெல்லாம் வேறு. இதெல்லாம் சொல்லணும். ரேங்க் எப்படி வந்திருக்கு, இவ்வளோ ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம டேக்கிள் பண்ண போகிறோம். அப்போ 511னா இப்போ நான் உங்களுக்கு எவ்வளோ சொல்கிறேன், சின்ன கணக்காக சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு 600 மார்க் சேஃப் மார்க் எல்லாத்துக்கும் 7.5, 92.5 நான் அப்புறம் சொல்கிறேன். 7.5ங்கிறப்போ நம்ம அதை பற்றி மட்டும் பார்ப்போம். 600 மார்க் என்னோடய டார்கெட்டு அப்படின்னா அச்சீவ் பண்ண முடியுமா? இதே பிசிஎம் கேட்டகரியில் நீங்கள் 92.5 இருந்தீங்கன்னா இந்த மார்க்கோட பத்தாது. ஏன்னா அப்புறம் சொல்கிறேன், ஓகேவா? ஏன்னா 92.5ல் இதை விட அதிக கட் ஆஃப் இருக்கும். ஏன்னா அதில் நிறைய பேர் இருப்பாங்க. நம்மக்கிட்ட இருக்க ஒரு அட்வான்டேஜை அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி நம்ம பயன்படுத்திக்கணும். நீட் எக்ஸாம் ஒரு அட்வான்டேஜ்னால் அதில் வந்து 92.5 இன்னொரு அட்வான்டேஜ். அதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் ட்ராப் பண்ண தப்பு இல்லை, பிகாஸ் அதில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ஹை. ஏன்னா நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7.5% ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ண மாட்டாங்கன்னா ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் அவங்க சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் ரிப்பீட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு எப்பயுமே இருக்கும். நெக்ஸ்ட் இயர் கொஞ்சம் குறையலாம், பேப்பர் டிஃபிகல்ட் ஆகுது, குறையலாம். இது வந்து ஏறுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் ஏறுறதான் நடந்துகிட்ருக்கு, குறையவும் செய்யலாம். பேப்பர் கஷ்டமாக வந்து பசங்க எழுதாமல் போய் இந்த மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு நான் 600 மார்க் டார்கெட் அப்படின்னாக்கா நான் பயாலஜியில் 340 கன்ஃபார்ம் இருக்கும். அப்போ எத்தனை கொஸ்டின் தான் தப்பாகணும்? வெறும் 4 கொஸ்டின் தப்பாகலாம், இல்லையா எழுதாமல் போகலாம், அவ்வளோதான். 85-84 கொஸ்டின் அடிச்சுக்கிட்டே இருக்கும். எப்பயுமே புக்கில் இருந்த கேள்வி வருது, ட்ரிக்கியோ ஈஸியோ ஆம்பிகியஸோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. 84லேருந்து 85 கொஸ்டின் அடிக்கணும் 90 கொஸ்டினுக்கு. இல்லையா மறந்துடுங்க, நீட் எக்ஸாமை மறந்துடுங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் இந்த மார்க் எடுத்தால் மட்டும் தான் காம்படிஷனுக்குள்ளே இருக்க முடியும். கெமிஸ்ட்ரியில் நீங்கள் ஒன்றும் இல்லை 30 கொஸ்டினுக்கு மேலே எழுதுதாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை மார்க் வருது? 120. ஆவரேஜாக சொல்கிறேன். எனக்கு வந்து இது வரவே இல்லை சார், எனக்கு எது வரல, ஃபிசிக்ஸ் வரவே இல்லை. 25 கேள்வி கூட போட முடியாதா? நான் இங்கேருந்து அடிச்சு கொடுத்துருவேன். வெறும் 25 கொஸ்டின் கூட போட முடியாதா? 100 மார்க்கு. ஒன் 2 3 எவ்வளோ வருது? 560 தான் வருது. சேஃப் ஜோன் வந்துடும், எவ்வளோ தான். அப்போ இன்னுமே நம்ம எங்கே பண்ணணும்? ஃபிசிக்ஸில் தான் பண்ணி ஆகணும், இல்லையா கெமிஸ்ட்ரி பூஸ்ட் பண்ணணும். கெமிஸ்ட்ரியில் ஒரு 35 அப்படிங்கிறப்ப நமக்கு இன்னும் எத்தனை கொஸ்டின் வருது? 20 மார்க்கா? 2 140. இதில் ஒரு 30 மார்க்கு. இப்படி தான் ஏற்றி ஆகணும்.
உங்களுக்கு சேவ்ஸ்னு சொல்லிட்டேன். இப்போது எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறப்போ இப்போ பார்த்து எவ்வளோ வருது? 8 10 கரெக்டாக 600 வருது. ஓகேவா? ஆனால் நம்ம இங்கே என்ன சொல்லி தர போகிறோம்? இதெல்லாம் கிடையாது. கெமிஸ்ட்ரியில் 45 அடிச்சு தான் ஆகணும் இல்லையா? மினிமம் 43 ஃபுல்லாக அதுதான் ப்ராக்டிஸ். ஃபிசிக்ஸில் 40 மேலே தான். இதுதான் நான் உங்களுக்கு கோச் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறப்போ கவனிச்சு. அப்போ இதில் எவ்வளோ வருது? அந்த பேங்க் செட்டு நீங்கள் போட்டு சொல்லுமா, நான் போட்டுட்ருக்கேன். செலக்ட் ஆன மாதிரி தான். 18 19 0 160. அப்போ எவ்வளோ? 192 ஒரு 160 2 15 இது 15 19 பேலன்ஸு இங்கே ஒரு 1 4 5 6 692. அதிகமாக வருது, அதிகமாக வருது. இல்லை இந்த இடத்துல இப்போ 172. பதினொன்று 17 சரி போச்சு. 670 ப்ளஸ் மார்க்கு தான் இங்கே நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் டார்கெட் மார்க்கு. இது கீழே குறைவிடாது. அப்போது பயாலஜியில் ஒரு 2-3 கொஷின் தப்பாகிக்கலாம், ஃபிசிக்ஸில் ஒரு 5 கொஷின் தப்பாகிக்கலாம், கெமிஸ்ட்ரியில் ஒரு 2-3 கொஷின் தப்பாகிக்கலாம். மீதி பார்த்திங்கன்னா அடிச்சு தான் ஆகணும். மற்ற எல்லா கொஷின்ஸும் நம்ம ரைட்டாக அடிச்சு தான் ஆகணும். டைம் மேனேஜ்மெண்ட்டோட அப்படி பண்ணால் தான் இந்த கட் ஆஃப் ரீச் பண்ண முடியும். இது 92.5% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காமன் தான். இப்படி பண்ணிட்டு நம்ம எங்கே போயிடுவோம்? ஆல் இண்டியாவுக்கு போயிடுவோம். பிரச்சனையே இல்லை. நல்ல காலேஜ் நல்ல காலேஜ் கிடைக்கும். நல்ல காலேஜுமே கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெட்டராக இருக்கக்கூடிய காலேஜ் ஏதோ ஒன்று. சரியா? அதை பற்றி பரவாயில்ல. உங்களுக்கு இருக்கிற ஒரே அட்வான்டேஜ் 7.5%. 7.5% இல்லைனாலும் அட்வான்டேஜாக இல்லை. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் ஹெவியாக பண்ணணும். சரியா? நீங்கள் தற்சமயம் பார்த்தீங்கன்னா எதை மறந்துடுங்க, 7.5% கூட மறந்துடுங்க. 92.5% போயிடலாமா? சேம் கேட்டகரி நம்ம 92.5% நீங்கள் இருக்கீங்கன்னா இப்படி வச்சுக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ டாக்குமெண்ட் தப்பாக சப்மிட் பண்ணிட்டீங்க. உங்களை என்ன கேட்டகரியில் கூப்பிட்றாங்க? ஜென்ரலில் கூப்பிட்றாங்கன்னு நினைச்சுங்க. அப்போது ஆனால் உங்கள் இனிஷியல் என்ன? ஜென்ரலில் போட்டிருக்காங்க. 306 தானே? ஜென்ரல் போயிட்டீங்க. உங்களை இதை ரிஜெக்ட் பண்ணல, ஜென்ரல் கூப்பிட்டாங்க. ஜென்ரல் உங்கள் ரேங்க் என்ன தெரியுமா? கம்யூனிட்டி ரேங்கு 10,457. எத்தனை சீட்டு தான் இருக்குது? அவ்வளவு தான். ஜென்ரலில் போட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு, பிரச்சனை இல்லை. இப்போ ஜென்ரலில் நான் இருக்கிறேன். அப்போ என்ன மார்க் எடுத்திருந்தால் சேஃப் பார்க்கலாமா? இது பிசி கேட்டகரி. ஓகே, எத்தனை சீட் மொத்தம் கவர்மெண்ட் சீட்டில்? நீங்களே போடலாம், நான் சொல்லி கொடுத்தது சொல்லியாச்சு. பிசியில் மொத்தம் கவர்மெண்ட் மொத்தம் எத்தனை கோட்டா இருக்குது? 4,548. முன்ன பின்ன மாறுங்கண்ணா. ஓகேவா? நியர்பை இந்த மார்க் தான். ஓகேவா? நியர்பை இந்த மார்க் தான். நான் எக்ஸாக்ட் சீட் அலகேஷன் நம்ம இப்போ போட போதில்லை. கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய பர்சன்டேஜ் ஒன்று முன்ன பின்ன மாறலாம். ஏன்னா இதுலேயுமே இன்னும் மைனாரிட்டி கோட்டா இருக்குது, ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குது. பாயிண்ட் புரியுதா இல்லையா? 7.5ல ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குது, மைனாரிட்டி கோட்டா இருக்குது, அதுக்கப்புறம் இன்னும் ஐஆர்டி கோட்டா இருக்குது. ஸோ இன்னும் கோட்டா மாறும், ஆனால் ரொம்ப சொற்பமாக தான். ஒரு 4-5 சீட் அப்படிங்கிற மாதிரி தான் மாறும். போது உங்களை அது இன்னும் சொல்லணும், இன்னும் நீங்கள் குழம்பிடுவீங்க. அந்தளவு நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாம். இது மாதிரி எழுதிக்கங்க. இது என்ன கேட்டகரிக்கன்னா 516 என்ன போட்டால் பிசிக்கா? இது பிசிஎம்க்கு, இது எம்பிசி அண்ட் டிஎன்சி. ஸோ ஒரு கேட்டகரிக்கும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் கவர்மெண்ட் சொல்லிட்டேன், மேனேஜ்மெண்ட்டுக்கு பர்சன்டேஜ் தரேன், பார்த்துக்கங்க. சரியா? இது கவர்மெண்ட் சொல்லுங்கள். பார்க்கலாமா? பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதை நோட் பண்ணிங்க. அடுத்த 9 to 5 சொல்கிறேன்ட்டு இருக்குல்ல, அடுத்த அதுதான்.
போகலாமாம்மா? மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 92.5%ல் 4207 சீட் இருக்குது. ஓகே, இப்போ யாருக்கு பார்க்கலாம்? ஃபஸ்ட்டு பிசிக்கு பார்க்கலாமா? பிசிக்கு 30%. அப்படின்னா கிட்டத்தட்ட 12,262 சீட்டு யாருக்கு மட்டும் 30% போகுது அப்படின்னா ப்ளூ கலர். கிட்டத்தட்ட 12,662 சீட்டு. ஏதாவது சொல்லலாம் காண வச்சுட்டா இதுக்கும் நீங்கள் 7.5 இருந்திருந்தீங்கன்னா என்ன, ஜென்ரலுக்கு போகிறப்ப நம்ம என்ன மார்க் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரெண்டாக பிரிக்கலாமா? சில கேஸ்ட்டை மட்டும் நம்ம பார்க்கலாம். இதுதான் அப்ராக்ஸாக அதே தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 92.5% அண்டு 7.5%. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கேட்டகரி எடுத்துக்கிறேன், பிசி கேட்டகரிக்கு. பிசி கேட்டகரி எடுத்துக்கிறேன். இப்போ பிசியில் நம்ம 7.5 வச்சுருக்கோன்னா இந்த வருஷம் 506. அப்போ கண்டிப்பாக வேறு வழி இல்லை, அடுத்த வருஷம் 516 விட மார்க் வைஸில் அதிகமாக எடுக்கணும். பிகாஸ் டோட்டல் ரேங்கு 100 சீட்டு தான். இப்படி வச்சுக்கலாம், நான் வச்சுக்கிறதுக்கு மொத்தமாக இருக்கிறது பிசிக்கு 100 சீட்டு தான். இப்போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4000ல் 4207னா மீதுவே இப்போ அதில் போட்டோம்னா மொத்தம் எத்தனை சீட் இருக்குது? 12,062 சீட் இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம ஒரு 12,060 அப்படிங்கிற நம்பர் சர்ச் பண்ணாலே போதும். எங்கே வரோம் அப்படின்னு பார்க்கலாமா? இது லாஸ்ட் இயர் கட் ஆஃப். நான் மறுபடியும் சொல்கிறேன், இது ஒரு அப்ராக்ஸ். இதில் வந்து இன்னும் கொஞ்சம் மைனாரிட்டி கோட்டாலாம் மாறும். பட் இதுதான் ஓவரால் ஐடியா. 60 அப்படிங்கிறோம். என்ன கேட்டகரி? பிசியா? எவ்வளோ கொடுத்துருக்கான் பார்த்துல. $11,000 12,000 இங்கே இருக்குது. வந்துருச்சு கரெக்டாக. 12,000னா 638 மார்க் எடுத்திருக்கான். அப்போ நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தா இந்த வருஷம் கிடைக்கும்? 638. இதுக்கும் மேலே இருக்கணும், எனக்கு கொஞ்சம் முன்ன மாறும். இது ஏன்னா 12,062 சீட்டு தான் இருக்குது. 12,060 மார்க் எடுத்தவன் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கான்? இந்த மார்க் யார் சொந்தம்? 12,060 சீட்டுன்னு வச்சுக்கலாம், பிரச்சனை தப்பு இல்லை. 2 சீட்டு காட்டிடுறேன். இன்னும் அதே மார்க் இருப்பான் பாருங்கள். அதே மார்க்கில் 12,061 இதே மார்க் தான், 62 இதே மார்க் தான், அடுத்து 63 இதே மார்க் தான். ஃபஸ்ட்டு இருக்கணுக்கு வரும், ப்ரியாரிட்டி ஆர்டர் சொல்லி வரும். 63க்கு இவனுக்கு தான். 64 அதே மார்க் தான். ஒரே மார்க்கில் 10 பேர் 10-15 பேர் சாலிடு நிற்கிறாங்க. அப்போ இந்த வருஷம் நீங்கள் 7.5 இருக்கிறப்போ 516 மார்க் எடுத்த பையனுக்கு கிடைக்குது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 638 எடுக்கணும், அப்போ தான் கிடைக்கும். அது கீழே தான் கிடைக்காது. அடுத்த கம்யூனிட்டி எம்பிசிக்கு பார்த்தலாமா? எம்பிசி கவர்மெண்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு? 18%. அப்போது 757 சீட்டு தான். எதில்? எம்பிசியில் 752 சீட்டு 92%. இதுவே 7.5 எங்கே இருக்குது? தான் இங்கே இருக்குது. எவ்வளோ கொடுத்துருக்கேன் டோட்டலாக? எங்கே தான் இங்கே 102 சீட்டா? இங்கேண்ணா இது 60 சீட்டு, 68 60 சீட்டு. எவ்வளோ மார்க் எடுத்திருக்கான் பையன்? 61 மார்க் எடுத்திருக்கான். இதுக்கு மேலே இருக்கணும் தான் கிடைக்கும், கீழே இருக்கும் மறந்துட வேண்டியதுதான்.
மேலே விட்டு கொடுத்தா கீழே வேணால் எடுத்துக்கலாம். யார் எம்பிபி சீட்டு விட்டு கொடுப்பா? வாய்ப்பே இல்லை. சரி, இப்போ இங்கே பார்க்கலாமா? அப்போ இங்கே நம்ம செக் பண்ணி பார்ப்போம். 750 அப்ராக்ஸ் எடுத்துக்கலாம். 750 பிசி என்ன மார்க்ஸ் பார்த்துக்கலாமா? $620 இல்லை 750 எடுத்துங்க. 620. அப்போ சாலிடாக 620 எடுக்கணும். சும்மா இல்லை, ஹெவி கட் ஆஃபு. ஓகேவா? நினச்ச மாதிரி தான் வந்திருக்கு. ஹெவி கட் ஆஃப் இதெல்லாம். இன்னும் ஒரு கேட்டகரி பிசிஎம் பார்த்துடலாமா? பிசிஎம் மொத்தம் எத்தனை சீட் சாமி? 7.5ல் 12 சீட்டு. 10வது சீட்டு மார்க் எடுத்தவன் 511 மார்க் எடுத்திருக்கான். அப்போது பிசிஎம்மில் மொத்தம் எத்தனை இருக்குது? 402. அப்படிங்கிறப்போ பிசிஎம் பொறுத்த வரைக்கும் எத்தனை % கவர்மெண்ட் கொடுக்குது? 3.5%. அதாவது வெறும் 407 சீட்டு தான். 147 சீட்டு. சீட்டு. அப்போ செக் பண்ணிடலாமா? இது அப்படியே எழுதிக்கங்க. நான் 140 சொல்லிடுறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கம்மியாக சொல்லிடுறேன். $623. எங்கேயாவது சேஞ்ச் தெரியுது? ஏதாவது கேட்டகரி அட்வான்டேஜ் இருக்குது. 92.5%. அட்லீஸ்ட் 7.5% இப்போ தான் கண்ணா கவனிங்க. இருங்க, பாயிண்ட் சொல்கிறப்ப எழுதக்கூடாது. கணத்துக்கு வெளியே போட்டுருவோம். இந்த இடத்துல லாஸ்ட்டே ஒரு சேஞ்ச் தெரிஞ்சு, அது பழைய வீடியோ நான் போட்டு காட்டேன். என்னென்னா பிசிக்கும் எம்பிசிக்கும் ஒரு சின்ன சேஞ்ச் தெரியும். இப்போ என்ன தெரியுது? வெறும் 10-15 மார்க்கு. பிசிஎம்க்கு இதுக்கு ஒரு சேஞ்ச் தெரியும். இப்போ சேஞ்ச் தெரியுதா? வெறும் 3 மார்க்கு. அப்போது இவங்க எல்லோரும் என்ன ஆகிட்டாங்க? போட்டிக்கு ஈக்குவலாக காம்பீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கேட்டகரி வைஸ்லேயே. அதனால தான் சொல்கிறேன், இதெல்லாம் ஒரு கண் துடைப்பு தான். கட்டிச்சு சொல்லலாம், அடுத்த வருஷம் உங்களுக்கு எல்லாம் 560 மேலே வரும். பயன்படுதா? ஆனால் நீங்கள் எதுக்கு ரெடி ஆகிக்கணும்? 92.5% ரெடி ஆகிக்கணும். அப்படின்னா 640 மார்க் எப்படி எடுக்கிறது, இல்லையா 650 மார்க் எப்படி எடுக்கிறது, எல்லாம் யோசிக்கக்கூடாது. டேரெக்டாக 650க்கு மேலே தான் எடுத்தாகணும். அதை சொல்லி தான் நான் உங்களெல்லாம் ஜாயின் பண்ணவே சொன்னேன். 650 மார்க் மேலே எடுத்தால் தான் உங்களுக்கு சீட்டு. இதனால தான் சொல்கிறது. ஸோ கட் ஆஃப் வந்து நம்ம ஒரு 50 மார்க் நமக்கு அட்வான்டேஜ் கொடுக்கும், பெரிய அட்வான்டேஜ் கொடுக்காது. இது டென்டேட்டிவ் முன்ன பின்ன நமக்கு மாறலாம். அப்போது கன்க்ளூஷனாக பாயிண்ட் என்ன? ரேங்க் லிஸ்ட் வந்துச்சு, பார்த்துட்டோம். இன்னும் மற்ற கேட்டகரிக்கு போட்டு பார்த்தா தெரியும். அன்ஃபார்ச்சுனேட்டாக ஹெவி கட் ஆஃப் இது. இது எக்ஸ்பெக்டட் தான். அடுத்த வருஷம்லாம் 720 நின்னாலும் அதிசயம் இல்லை. பேப்பர் கொஷின் என்சிஆர்லேருந்து வருது, கான்செப்ட் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வருது. கரெக்டாக அப்போது எல்லாமே இதில் தான் வருது. அப்போ நம்ம அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஹெவியாக இருக்கணும். டைம் நிறைய இருக்குது. படிக்கிறது சொல்லிக் கொடுக்க நான் இருக்கேன், டவுட் கேட்கணும், ஞாபகம் வச்சுக்கிறது, டெஸ்ட் எழுதுறது எல்லாமே பண்ணேன். ஆனால் இந்த மார்க்கை அச்சீவ் பண்ணி தான் ஆகணும். இல்லையா சீட்டு கிடையாது. இருந்தால் தானே கொடுக்க முடியும், இல்லைனா அவன் என்ன பண்ண முடியும்? அச்சீவபிள் மார்க்கானா 7.5க்கு அச்சீவபிள். நான் 92.5% அச்சீவபிள் தான் சொல்கிறேன். பயன்படுதா இல்லையா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக படிங்க. இந்த மார்க்கை ரீச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வருஷம் பேப்பர் கொஞ்சம் ஸ்லைட்டாக டிஃபிகல்ட்டாக தான் வரும். 600 630 எடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ சார் பேப்பர் கஷ்டமாக வந்தால் நமக்கு கஷ்டம்தான் அது. அப்போ அதெல்லாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. என்ன தான் யோசிக்கணும்? 650 தான்.
பேப்பர் இதாக வந்துச்சுன்னா கட் ஆஃப் குறைஞ்ச மாதிரி தெரியும், ஆனால் ஆக்சுவலாக நம்ம மார்க்கு அதில் குறைஞ்சிருக்கும். அதனால் பேப்பர் ஈஸியாக வருதா கஷ்டமாக வருதா ஒரு பயனும் இல்லை. அதில் பேப்பர் ஈஸியாக வந்தாலும் ஒரு பிரச்சனை இல்லை, கஷ்டமாக வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா எல்லாேருக்கும் அது காமன் தான். இந்த வருஷம் பேப்பர் ஈஸியானா மாட்ரேட்டுக்கே போட்டு என்ன இந்த மார்க் எடுத்து வச்சுருக்காங்க. பேப்பர் ஈஸிங்கிற மெத்தடாலஜி வந்துச்சுன்னா 650க்கு மேலே காம்படிஷன் இருக்கும். ஆக்சுவலாக இப்போ ஒரு ரிவர்ஸ்டு ரிசல்ட் விட்டான், இந்த கிரேஸ் மார்க்லாம் பிடுங்கிட்டு கொடுத்தான், அதனால் இந்த மார்க்கு இல்லையா, இது இன்னும் 20 மார்க் சேர்த்தான். அடுத்த வருஷம் என்ன நடக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது. நம்ம ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 650 மேலே தான் எடுத்தாகணும், வேறு வழியில். ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடக்குது, நம்ம ஜென்ரலில் போட்டோம் அப்படின்னா 650 தான் எடுத்தாகணும். இப்போ சொல்லுங்கள், உங்களோட ஜென்ரல் ரேங்க் எவ்வளோ? 10,000. எத்தனை சீட் இருக்குது? 1000 சீட்டு தான், 1200. ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்போ 1262க்கு மேலே வரணும். ஒருவேளை இன்கேஸ் போட்டாங்கன்னா போட மாட்டோம், பிரச்சனை சர்டிஃபிகேட்டில் கரெக்டாக வச்சு நம்ம போட்டோம். இப்படி போட்டாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி ரெடியாக இருக்கணும். ஃபஸ்ட்டு மார்க் இங்கே தேவையில்லை சமீர், சரியா? அதை பற்றி நம்ம யோசிக்க வேணும். ஃபஸ்ட்டு மார்க் 720 திருப்பி போட்டோம், அது நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை கடைசி மார்க். அங்கே தான் நான் அதுக்கு கீழே நம்ம போயிடக்கூடாது. ஃபஸ்ட்டு மார்க்னா 720 எல்லா கேட்டகரியும் ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அப்போது இன்றைக்கி காம்படிஷன் எந்தளவுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம 7.5% போகலாம். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் பையன் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு வரான், அவனுக்கு தான் இந்த அட்வான்டேஜ் இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூலில் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு வரான், அவனையும் விட்டுருங்க. மேஜாரிட்டி என்னவா இருப்பாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில்? தமிழ் மீடியம் தான் இருப்பான். ஃபஸ்ட் மார்க் பார்க்கலாமா ஒரு கேட்டகரியில் எப்படி படிக்கிறான்ட்டு? 2024-25 ப்ரொஜெக்ட் இருந்தால் போட்டுட்ருப்பேன். எழுதிக்கலாம் சமீர், எழுதிக்கலாம். ஃபஸ்ட் மார்க் சொல்லிட்டா? ஃபஸ்ட்டு மார்க் ஸ்டூடெண்ட் SCA ஸ்டூடெண்ட் 669 மார்க்கு. ரோபிகா பொண்ணு, பரவாயில்ல. எவ்வளோ மார்க் எடுத்திருக்கா? 669 SCAவில். BCயில் ஃபஸ்ட்டு மார்க்கு. அடுத்த பையன் BC 668. MBCயில் ஃபஸ்ட்டு மார்க்கு. ஃபஸ்ட்டு மார்க்குன்னு போட்டு எழுதிக்கங்க. எதில்? 7.5ல். SCAவில் 669, BCயில் 668. இங்கே எழுதி போட்டுடலாமா? இந்த டேபிள் எழுதிக்கங்க, இந்த டேபிள் எழுதிக்கங்க. இது நமக்கு தெரியணும். நோட் பண்ணியாச்சுன்னா வச்சிடலாமா? சரி, எழுதுங்க. பயமாக இருக்குங்க, விஜய் சொல்கிற மாதிரி பயங்கரமாக இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறது, ஸ்டார்டிங்லேருந்து ஹெல்த்தை பார்த்துக்கங்க, நல்லா சாப்பிடுங்க, தூங்குங்க, படிங்க. எப்பயுமே ஒரு பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்க, எழுதுங்க. இப்போ தான் ஆக்சுவலாக இந்த ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் ஆக்சுவலாக கட் ஆஃப் யார், ஃபஸ்ட் மார்க் யாருன்னே சொல்ல முடியும். இதுக்கு முன்னாடி நாங்கள் தான் ஃபஸ்ட் மார்க், அவங்க தான் ஃபஸ்ட் மார்க்னு சொல்ல முடியும். இப்போ இனிமேல் தான் யார் எக்ஸாக்டாக ஃபஸ்ட் மார்க்னு நமக்கு தெரிய வரும். பார்க்கலாமாங்கண்ணா? சரி, இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா SCA பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா ரோபிகா ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்கா. அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மார்க் எடுத்திருக்கா அப்படின்னு பார்த்துடலாம். SCAவில் 7.5ல் ஃபஸ்ட்டு மார்க்கு 669. அடுத்து BCயில் ஃபஸ்ட்டு மார்க்கு 668. எல்லாத்தையும் போடலாம், இது மட்டும் சிலது மட்டும் போடலாம். BCMக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க்கா
பிசிஎம்க்கு ஃபஸ்ட்டு மார்க்கு 570. எம்பிசி இல்லையா டிஎன்சியில் ஃபஸ்ட்டு மார்க்கு 665. எஸ்சி பிரிவு வேணும். எஸ்சி பிரிவில் ஃபஸ்ட்டு மார்க்கு 589. நான் சும்மா இப்படி ரேங்க் லிஸ்ட்டு பார்த்துட்டு அப்ராக்ஸாக போடுறேன் சார், முன்ன பின்னே இருக்குதுன்னு சொல்லிடாதீங்க. நம்ம கையில் இருக்க அப்ராக்ஸாக கொடுத்துட்ருக்கேன். ஃபாஸ்ட்டாக இதெல்லாம் செக் பண்ணி சொல்கிறதுக்கே டைம் கொடுத்து 2-3 மணி நேரம் பண்ணணும். நமக்கு அதெல்லாம் தேவை. எஸ்டி பிரிவில் வேணுமா? அடுத்து எஸ்டி பிரிவில் இருக்கிறதே வந்து கம்மியான சீட்டு தான் இருக்கும். ஏன்னா இருக்கிறதே மொத்தம் 1% தான். அப்போ 340னா மொத்தம் 3 இல்லை 4 சீட்டு தான். ஸோ உண்மையை புரிஞ்சுக்கிட்டு போடணும். அவ்வளோதான். நம்ம ஒன்று பண்ணலாம், கவர்மெண்ட் கிட்டே இன்னும் 4-5 சீட் இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு ரெக்யூஸ் தான் பண்ண முடியும். போன வருஷம் ஒரு பையன் ஞாபகம் இருக்குது, 515 ஃபஸ்ட்டு மார்க். ஆமாம், இதுதான் ஃபஸ்ட்டு மார்க்கு. எஸ்டிக்கு 515, எஸ்சிக்கு 589. ஃபஸ்ட்டு மார்க் எப்படின்னா, ஓவரால் இந்த வருஷம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியாக்கான நல்லா புரிஞ்சுங்க. அடுத்த வருஷம் இதுதான் நடக்கும்னா பைத்தியகார்த்தனம். இந்த வருஷம் இந்த குழந்தை இந்த அளவுக்கு படிச்சிருக்கு, இந்த மார்க் அடிச்சிருச்சு. இந்த வருஷம் ஒரு பையன் படிச்சுட்ருப்பான், அவனை பற்றி நம்ம சொல்லவே முடியாது. ஸோ இது அப்ராக்ஸ். இந்த வருஷம் என்ன நடந்திருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். அடுத்த வருஷம் இது நடக்கும்னு நான் சொல்லலை. இது ஒரு ஐடியா, அவ்வளோதான். எப்படி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இது மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி புதுசாக வரதை அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இவ்வளோ தானே. நான் ஓசிக்கு போடல, டைம் அதிகமாகிட்ருக்கோம். நம்ம இது மெயின் கேட்டகரி மட்டும் பார்ப்போம், அது அப்புறம் கூட போட்டு காட்டுறேன். சரி, இப்போ நம்மளோட இதில் எஸ்சி ஸ்டூடெண்ட்டில் ஃபஸ்ட்டு மார்க்கு 720. ஓகேவா? 720 எடுத்த பையன் எஸ்சி கேட்டகரி பிரிவில் ஃபஸ்ட்டு மார்க்கு. பிசிஎம் கேட்டகரியில் 715 ஃபஸ்ட்டு மார்க்கு. ஓசி கேட்டகரியில் 715. வேணா இங்கே எழுதிக்கலாம், போட்டுருங்க சைடில். ஓசி கேட்டகரியில் 72ல் 715. எம்பிசியில் 705. எஸ்சி பிரிவில் 720 ஃபஸ்ட்டு மார்க்கு. எஸ்டி பிரிவில் ஆனால் நான் எல்லாமே போட்டு காட்டல, சிலது போட்டு காட்டுறேன். இதெல்லாம் ரேங்க் லிஸ்ட்டை பார்த்தா உங்களுக்கே அது புரிஞ்சிடும். எஸ்டி பிரிவில் 1%னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4247னா 40 சீட் அந்த மாதிரி. பார்ப்போம் எத்தனை ரேங்க் இருக்காங்க. ஃபஸ்ட்டு மார்க் பையன் பார்த்துடலாம். இந்த ஃபஸ்ட்டு மார்க் லாஸ்ட் மார்க்லாம் நான் இன்னொரு அனலைஸ் பண்ணி எடுத்து வச்சு தரேன். இங்கே கண்ணா அந்த ப்ரீவியஸ் ஏன் எஸ்டியில் பர்சன்டேஜ் ஆஃப் சீட்டு கம்மி.
காணாங்களே. ஆஹா, இது 2வது ரேங்கு 618. 2வது ரேங்கு 618. ஃபஸ்ட்டு மார்க்கு 621. அடுத்து எஸ்சிஏவில் அதான் அந்த ரூபிகா பொண்ணு சொன்னேன் பார்த்தீங்களா, 7.5 ஃபஸ்ட் மார்க் எடுத்தால எஸ்சிஏவில். இவ தான் 7.5 ஃபஸ்ட் மார்க்கு. இதுலேயும் 92.5 எஸ்சிஏவிலையும் இவ தான் ஃபஸ்ட் மார்க்கு. இப்படி இருக்கணும், புரியுதா இல்லையா? 92% இவ தான் ஃபஸ்ட்டு மார்க்கு, 7.5% இவ தான் ஃபஸ்ட்டு மார்க்கு. இத்தனைதான் கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தை, அது புரிஞ்சுக்கணும். ஸோ ப்ரைவேட் ஸ்கூலு கவர்மெண்ட் ஸ்கூலு அப்படின்னு கிடையாது. இப்போ எல்லோருமே கோச்சிங் எடுக்கிறாங்க. இப்போ நம்மளும் அதுதான் வந்திருக்கோம். நான் முடிஞ்ச வரைக்கும் இதை ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் போஸ்ட் பண்ணிடுவேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரெக்கார்டிங் பண்ணி யூடியூப்பில் போகும். ஆனால் போட்டி என்னமோ இருக்குதா இல்லை பிசிக்கு பார்க்கலையா? லாஸ்ட் மார்க் பற்றி பேச வேணாம், எப்படியா இருந்தாலும் பார்க்கலாம். ஒரு 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 இது இருக்குது. அப்போ பிசியில் ஃபஸ்ட்டு மார்க் 715, பிசிஎம்மில் ஃபஸ்ட்டு மார்க்கு 705. அதான் பிசிஎம்மில் 705. இல்லை பிசிஎம்மில் இல்லை 715 தான் ஃபஸ்ட்டு மார்க்கு. இதுலேயும் 715, இதுலேயும் 705. எம்பிசியில் ஃபஸ்ட்டு மார்க்கு 705. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பெரிய சேஞ்ச் நல்லா தெளிவாக தெரியும். எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடுவில் ஒரு பெரிய சேஞ்ச் இங்கே தெரியுது. எங்கே 92.5% தெரியுது ஃபஸ்ட் மார்க்கில். ஆனால் லாஸ்ட் மார்க்கில் பாருங்கள், இதுதான் பாயிண்ட். ஃபஸ்ட் மார்க் நடுவில் வித்தியாசம் தெரியும், ஏன்னா எல்லாராலையும் ஃபஸ்ட் மார்க் ரீச் பண்ண முடியாது. ஆனால் லாஸ்ட் மார்க் எல்லாருமே ரீச் பண்ணுறாங்க. அப்போ இங்கே காம்படிஷன் இருக்குது. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த இடத்துல வந்து அடிக்கிறாங்க அப்படிங்கிறது அதுக்கான அர்த்தம். இதில் யாருமே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கிடையாது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. சரி, இப்போ ஓவராலாக அனலைஸ் நமக்கு என்ன தெரிய வருது? 720 எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 720 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்கே போட்டிருப்பான், ஆல் இண்டியாவுக்கு போயிருப்பான். அவனுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். 720 அவன் தமிழ்நாட்டில் இந்தியாவில் எந்த காலேஜும் அவனுக்கு கிடைக்கும். அதில் ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம தமிழ்நாட்டில் போட்டிருக்கா, மேபி தெரியல. அப்போது பார்த்திங்கன்னா பிசி பிசிஎம் எஸ்சி கேட்டகரியில் போட்டி பயங்கரமாக இருக்குது. ஏன்னா அதில் பர்சன்டேஜ் அங்கே அதிகம், 30 பிசிஎம் பாருங்கள் 3.5%. ஆனால் காம்படிஷன் பை ஹெவி, அதுதான் இங்கே பாயிண்ட்டு. அடுத்து வந்து எஸ்சி ஸ்டூடெண்ட்க்கு 18% அவங்க காம்படிஷனு. இவங்க 2 பேர் கொஞ்சம் காம்படிஷன் கம்மிங்கிற மாதிரி தெரியும், பிகாஸ் அவங்களுக்கு கொஞ்சம் பர்சன்டேஜ் கம்மி. மற்றபடி அவங்களுக்கு காம்படிஷன் தான். ஆனால் எஸ்டி ஸ்டூடெண்ட் என்ன அடிக்கிறாங்க பாருங்கள், 421 அடிக்கிறாங்க. பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது, காம்படிஷன் அவங்க ஹெவியாக கொடுக்குறான். இதுதான் விஷயம். நமக்கு சீட்டு கம்மியாக இருக்கிறப்ப தான் நல்லா போட்டி போடணும். அப்போ தான் மார்க் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்போது லாஸ்ட் இயர் கூட ஒரு ஸ்டூடெண்ட் டெக்ஸ்ட் பண்ணி நமக்கு ஃபீல் பண்ணாப்புல, சரி ஒரு படித்தேன், எனக்கு மார்க் வரல, எனக்கு இருக்கிறதுல 4 சீட்டு தான் சீட்டு கிடைக்கலாம் வந்தாலும் தான் நான் என்ன பண்ணுறது சார் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க. நம்மளால் என்ன சொல்ல முடியும்? பெஸ்ட் ஆஃப் லக், அது மட்டும் தான் சொல்ல முடியும். பிகாஸ் அவன் நம்மக்கிட்ட படிக்கலை. படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்னை பற்றி தெரியும், நான் என்னென்ன பண்ணுவேன், எது பண்ண மாட்டேன்னு. ஏன் இனிஷியலேருந்து படிங்க, டெஸ்ட் எழுதுங்க, ரிவிஷன் பண்ணுங்கள், கரெக்ஷன் பண்ணுங்கள். தூங்குறதுக்கு இது டைம் கிடையாது, நியாயம் பேசுறதுக்கு டைம் கிடையாது, ஃபீல் பண்ணுறதுக்கு இது டைம் கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் எக்ஸாம் நியர், கட் ஆஃப் இஸ் இயர், பார்த்துக்கங்க. ஓகேவா, நோட் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட் மார்க் எதுக்கு? அந்த கேட்டகரியில் நம்ம இப்போ உங்களுக்கு தெரியும், இதில் ஒரு கேட்டகரியில் நீங்கள் இருப்பீங்க. அந்த கேட்டகரியில் இங்கே எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கான், அங்கே எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கான். ஒரு நம்ம அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா இங்கே போயிடுவோம், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் இது வந்து ஃபஸ்ட்டு மார்க்குக்கு. அப்போது ஆவரேஜாக இது வந்து சேஃப் மார்க்குன்னு சொல்லலாம். இது ஃபஸ்ட்டு மார்க்கு. இது ஓவரால் டிஸ்ட்ரிபியூஷன், இது மாறாது. இங்கே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இங்கே கொஞ்சம் மாறலாம், அவ்வளோதான். டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு பாயிண்ட் இல்லை. இந்த வருஷம் அந்த ரேங்க் லிஸ்ட் அனலைஸ் பண்ண வரைக்கும் நமக்கு இதுதான் டேட்டாவாக கிடச்சிருக்கு. ஓகே, கிளியர்? நோட் பண்ணிக்கலாமா? நோட் பண்ணி